பாண்டியோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவங்க வாங்கின 25,000 ரூபாய் கடனை கொடுத்தாதான் இறுதி சடங்கு பண்ணணும்னு காசு கொடுத்தவன் சொல்றான். இப்ப அந்த ஊரோட பெரிய மனுஷன் வந்து அந்த காசையும் கொடுத்துட்டு பாண்டியோட அம்மாக்கான இறுதி சடங்கும் பண்றாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ பாண்டிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த பெரிய மனுஷன் தான் இனிமேல் பாண்டிக்கு நம்ம வீட்டுல இருந்தே சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு நாள் வழியை மறைச்சிட்டு எனக்கு வேலை கொடுங்க, என்ன வேலைடா வேணும்னு கேட்டதுக்கு அடியாள் வேலை வேணும்னு சொல்றான். என்னை பார்த்தா என்ன அடியாள் மாதிரி இருக்கான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. இப்ப அவரையுமே ரவுடிங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப பாண்டி வரான், பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண சொன்னா அவனை இதான் சாக்குன்னு எனக்கு வேலை போட்டு கொடுங்க அப்பதான் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிடுறான். இப்ப அவருமே பாண்டியவை கூடவே கூட்டு போய் இவரே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டி அவரை மாமன் தான் கூப்பிடுவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறாங்களா, சாமி கிட்ட பூ போட வந்திருக்காங்க. இப்ப சாமியுமே வெள்ளை பூ வந்துருது, அதனால சம்மதம் கொடுத்துட்டதா சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க பண்ற பிசினஸ் கஞ்சா செடி வளர்த்து வியாபாரம் பண்றதுதான். போலீஸ்க்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களோ சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த கஞ்சாவை எடுத்துட்டு போய் வெளியூர்ல விற்பாங்க. இப்ப அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து மாமா கிட்டே கொடுக்குறாரு. ஆனா இவங்க இந்த மாதிரி பண்றத இன்ஸ்பெக்டர் போட்டு கொடுத்துட்டாரு. அதனால போலீஸை இந்த ஊரை விட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்ததா லைலாங்கிற பெண் புலி தான் வரப்போகுது, அதுக்கிட்ட உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோயின் தான் இங்க இன்ஸ்பெக்டரா வந்திருக்காங்க. வந்ததுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஹீரோவுமே இப்போ கஞ்சாவா காய்கறிகளோட ஏத்திட்டு போறாரு. நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அவர் அதையே எடுத்து போடலான்னு போறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவரோட சட்டையை கிழிச்சிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்சமும் யோசிக்காம அவங்க சட்டை மேலே கையை வச்சிடுறாரு. இப்போ ஹீரோயினோ போலீஸ் மேலே கை வைக்கிறியான்னு சொல்லி அவரை ஜெயில போட்டுடுறாங்க.